பா இனி அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுவீங்களா? அது குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ரா மகனே. இப்போ நானு நீ குழந்தைன்னு உன் ஃபாலோவர் அண்ட் சப்ஸ்கிரைபரே ஒத்துக்கிற மாட்டாங்க. போடா இவன் குழந்தையாமுங்க, போடா அங்கிட்டு. ஏங்க என் தங்கச்சி டிஎன்பிசி எக்ஸாம் எழுது நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்காங்க. சரிம்மா, நல்ல விஷயம் தானே, வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு. குழந்தை இப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள அவ வேலைக்கு போயிட்டான்னா குழந்தைய யார் பாத்துக்குருவா? டிஎன் ஹாப்பி கிட்ஸ்னு ஒரு ப்ளே ஸ்கூல் இருக்கு, அங்க போய் சேர்க்க சொல்லு. இந்த வயசுல ஸ்கூலா? வீட்லனா அவ குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி நல்லா பாத்துக்குருவா. ஸ்கூலுக்கு போனா குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க, எப்படி பாத்துப்பாங்கன்னே தெரியலையே. இதை பத்தின கவலை உன் தங்கச்சிக்கு துளியும் தேவையில்லை. ஏன்னா உன் தங்கச்சி எந்த அளவுக்கு குழந்தை எல்லாம் பார்த்துக்கிறவாளோ அதே அளவுக்கு அவங்களும் பார்த்துக்கிறோம். குழந்தைக்கு எந்த நேரத்தில் என்ன நியூட்ரிஷன் தேவை, எப்போ சாப்பிடும், எப்போ தூங்கும், அவங்க நல்லபடியாகவே குழந்தைய பார்த்துக்குருவாங்க. உனக்கு எந்த டயத்தில் குழந்தைய பார்க்கணும்னு உனக்கும் உன் தங்கச்சிக்கு ஆசை இருந்தால் கூட www.tnhappykids.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் எந்த டைம் வேணாலும் மானிட்டர் பண்ணி உங்கள் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு நிறையா பிரான்ச் இருக்குது. உன் தங்கச்சிக்கு எந்த மாவட்டத்தில் வேலை கிடைக்குதோ அந்த மாவட்டத்தில் இருக்க ப்ளே ஸ்கூல்லேயே உன் தங்கச்சியை சேர்த்துக்கிற சொல்லு தங்கச்சி பொண்ணு, அவ்வளோதானே.